ஓப்பன்ஏஐ புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க. அது என்னென்னா $500 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அமெரிக்காவை சுற்றி நிறையா ஏஐ டேட்டா சென்டர்ஸை உருவாக்க போகிறாங்க. உலகத்தில் இது வரைக்கும் பண்ணப்பட்ட டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே மிகப்பெரியது இந்த ப்ராஜெக்டுக்காக பண்ணப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட பேர் ஸ்டார்கேட். இந்த ப்ராஜெக்டுக்காக $100 பில்லியன் உடனடியாக மேசிவான முறையில் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டை யாரெல்லாம் சேர்ந்து கொண்டு போகிறாங்கன்னா டெக் ஜெயின்ஸான சாஃப்ட்பாக்ஸ், ஆரக்கல், அப்புறம் எம்ஜிஎக்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பாசிபிள் ஆக்க போகிறாங்க. லாரி எல்லிசன் ஆரக்கல் சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. அவங்க 10 மேசிவான டேட்டா சென்டர்ஸை டெக்ஸாஸில் கட்ட போகிறாங்க. அதோட ஒவ்வொரு டேட்டா சென்டரோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ்க்கு ரூஃப் போட்டு ஒரு இடத்துல இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த சைஸில் பில்ட் பண்ணிட்டு வராங்க. அது போக அவங்க இன்னும் 20 டேட்டா சென்டர்ஸை அமெரிக்காவை சுற்றி ஓப்பன் பண்ணாலும் பிளானில் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு டேட்டா சென்டரில் இருக்க ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் எல்லாம் சேர்ந்து ஏஐயை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ண போகுது. இதன் மூலிமா ஆரக்கல் சிஇஓ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு புதிய ரெவல்யூஷனரியை கொண்டு வரப்போகுது. இது மூலிமா நம்ம கேன்சரை டிடெக்ட் பண்ண முடியும். வெறும் பிளட் டெஸ்ட் மூலமாகவே ஒருத்தருக்கு என்ன கேன்சர், அதுக்கான மருந்தை, வேக்சினை வெறும் 48 மணி நேரத்தில் இந்த ஏஐயால் கண்டுபிடிக்க முடியும். சாஃப்ட்பாக்ஸ் சிஇஓ மாசா என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலம் அமெரிக்காவோட கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாரு. அமெரிக்காவில் இருக்க இந்த டேட்டா சென்டர்ஸ் மூலமாக ஏஐயோட அடுத்த லெவலான ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை கூடிய சீக்கிரம் உருவாக்க முடியும்னு சொல்கிறாரு. ஏஜிஐ ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இது வரைக்கும் மக்களால் சால்வ் பண்ண முடியாத பல பிரச்சனைகளுக்கு ஆன்சரை இதன் மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு பிக்கஸ்ட் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும்.